அமித்ஷா வந்து நாளைக்கு வரட்டும். பூனையை பார்த்து புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கதை தான் வந்துட்டு போட்டான். மோடி இப்போ 8 முறை வந்தார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தேர்தலில். அது மட்டும் இல்லை, அவருடைய தொகுதியே கடைசியாக தேர்தல் வச்சுக்கிட்டாரு. தேர்தல் ஆணையத்துடைய உதவியோட 8 முறை வந்துட்டு போனார். 8 முறை மோடியே வந்துட்டு போய் அவருக்கு பிறகுதான் 40க்கு 40 நம்ம ஜெயிச்சோம். ஆக மோடியோட பாஷா பெரியவர். இதுவே அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். மோடியால் முடியாது, ஷாவால் முடியும்னா அந்த முடிவு அவங்ககிட்டே விட்டுருவோம். முருகன் மாநாடு வேற நடத்துறாங்க. தொடர்ந்து பாஜகவோட இதுல வருகை இருக்குது, நிகழ்வுகளும் அதிகப்படுத்திட்டே போறாங்க. நான் சொல்லிட்டேன், மோடியே வந்துட்டு போனாரு, ரோட் ஷோ நடத்தினாரு, ஏதோ பண்ணாரு. அவ்வளவும் பண்ணி அவர் என்ன, அவருடைய ரிசல்ட் 0. இப்பொழுது மேக்னிஃபிஷன்ட் 0. அவ்வளவுதான். அதுதான் அதை சொல்ல உங்களுக்கு கடந்த கால வரலாறு தெரியாதுன்னு அர்த்தம். அதே கே ஷா தான் என்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதோ அன்று மாலை கலைஞரை பற்றி மிக சிறப்பாக பேசினார். கே ஷா என்றால் கலைஞர் கருணாநிதி ஷா என்று காலையிலே சொல்கிறார், மாலையிலே ஆட்சி கலைப்பதற்கு கையெழுத்து போடுகிறார். இதுதான் வரலாறு. படித்து புதுசா அரசியலுக்கு வந்திருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். கே ஷா என்ன சொன்னாருன்னா, ஆட்சி கலைக்கப்படுறதுக்கு காலையிலே ஒரு ஃபங்க்ஷன்ல 2 பேரும் அன்றைய முதலமைச்சரும் கவர்னரும் கலந்துக்கிறாங்க. அப்படி பேசுகிற போது சொல்றார், கே ஷா என்பது கலைஞர் கருணாநிதி ஷா என்று சொல்லிவிட்டு போய் சாயந்தரம் கையெழுத்து போடுறார். இதுதான் வரலாறு.